வணக்கம். வணக்கம் பிரவீன். அதாவது தீபாவளி திருநாளான நேற்று சென்னை நகரில் காலை நேரத்தில் விட மாலை இரவு நேரங்களில் காற்றில் கடுமையான ஒரு மாசு ஏற்பட்டது. இதற்கு காரணம் தீபாவளி கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மக்கள் நேற்று காலை நேரத்தில் மழை பெய்து கொண்டு இருந்ததால் அதிக அளவு பட்டாசுகள் வெடிக்க முடியவில்லை. ஆனால் மாலை நேரத்தில் மழை இல்லாமல் இருந்தது. இதையடுத்து அரசு அனுமதிக்கப்பட்ட நேரமான இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. அதே போல் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை சுற்றி உள்ள பகுதிகள் குடியிருப்புகளில் உள்ளவர்கள் அதிக அளவிலான பட்டாசுகளை தொடர்ச்சியாக வெடித்ததால் பட்டாசு புகையால் காற்றில் ஏற்பட்ட மாசு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதை பகுதியில் புகை மண்டலம் சூழ்ந்தது. இதே போன்ற சூழ்நிலை ஏற்படலாம் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் எதிர்பார்த்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதாவது விமானங்கள் தரையிறங்குவதற்கு புறப்படுவது போன்றவற்றை மிகவும் கவனமாக கண்காணித்து செயல்படுத்தினர். இதையடுத்து நேற்று இரவு 7 மணிக்கு மேல் சென்னை விமான நிலையத்தில் புகை மண்டலம் அதிகரித்ததன் காரணத்தால் அந்த நேரங்களில் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானங்களுக்கு உடனடி அனுமதி கொடுக்காமல் கட்டுப்பாட்டு வரை அதிகாரிகள் ஓடுபாதைகளை உன்னிப்பாக கவனித்து ஓடுவதை மிகவும் தெளிவாக தெரிந்தால் மட்டுமே தரையிறங்க அனுமதி அளித்தனர். அந்த விமானங்கள் தொடர்ந்து வானில் வட்டமடிப்பும் பறக்க செய்தனர். அதே போல சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களுக்கும் உடனடியாக புறப்பட சிக்னல் கொடுக்காமல் ஓடுபாதையை உன்னிப்பாக கவனித்து ஓடுபாதையை தெளிவாக தெரிந்தால் மட்டுமே விமானங்கள் ஓடுபாதையில் ஓடுவதற்கு அனுமதி அளித்தனர். இதன் காரணமாக அந்த நேரங்களில் சென்னையில் தரையிறங்க வந்த ஹைதராபாத் கவுகாத்தி ஏர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் விமானங்கள் மற்றும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் லக்னோ, மதுரை, டெல்லி, பெங்களூரு, டாக்கா ஆகிய 7 விமானங்கள் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து பறந்துவிட்டு அதன் பின்பு தரையிறங்கியது. அதே போல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் டெல்லி, கொச்சி, பெங்களூர், கோவை, ஹைதராபாத், தோகா, கோலாலம்பூர், ஏர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் விமானங்கள் ஹைதராபாத் ஆகிய 8 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதே போல் பட்டாசு புகை மண்டலம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் நேற்று இரவு 7 வருகை விமானங்கள், 8 புறப்படும் விமானங்கள், மொத்தம் 15 விமான சேவைகள் சிறிதளவு பாதிக்கப்பட்டன. ஆனால் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்படுவது அல்ல, அதாவது ரத்து செய்யப்படுவது போன்றவை இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடைபெறவில்லை பிரவீன்.